காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டர் படம் பார்க்கலாம்னு வந்தேன். தீனா படம். பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்களை ஈடுபட மாட்டேன் என்பதை பல வழியும் மன்னிப்பு. இந்த வீடியோ நம்ம தளபதியோடைய பேனரை கிழிச்சவனுடைய அப்பாலஜி வீடியோ. அதாவது அஜித் அவருடைய தீனா ரீரிலீஸ் அப்போ சென்னை காசி திரையரங்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த நம்ம தளபதியோடைய கில்லி பட பேனரை கிழிச்ச விவகாரத்தில் ஜாபர்கான் பேட்டையை சேர்ந்த எபினேஸ் அப்படிங்கிறவனை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் தென் ஆபாசமாக பேசுதல் அப்படிங்கிற 2 பிரிவில் சென்னை எம்ஜிஆர் நகர் போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் அஜித் அவருடைய பிறந்த நாளை நார்மலாக செலிப்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு இது மாதிரி பண்ணதுனால இப்போ இது மாதிரி ஆயிப்போச்சு. ஈவன் நம்ம பக்கம் இது மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் பாதி தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரசிகர் சண்டையை விட்டுட்டு அரசியல் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இது மாதிரி பண்ணது திரும்பவும் அவங்கள இது மாதிரி சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஒரு படம் தியேட்டர்ல ஓடுதுன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ஹாப்பியா இருக்கணும். அதாவது ரசிகர்களும் தியேட்டர் உரிமையாளர்களும் கில்லி அதை கரெக்டா பண்ணுச்சு. பட் தீனா படம் அப்படி பண்ணல. ஒருத்த பண்ண தற்கொலை தரத்தினால மொத்த அஜித் ஃபேன்ஸ்க்கும் இப்போ தப்பான பேர் கிடைச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவருக்கும் பிறந்தநாள் கிஃப்டா சூப்பரான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் மூலியமா அஜித் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. தென் ஒரு படம் 2 வாரமா ஓடிட்டு இருக்கு. பட் அதுக்கெல்லாம் இது மாதிரி எந்த சம்பவம் நடக்கல. ஒரு நாளைக்கு இவ்வளோ பெரிய அளப்பரியெல்லாம் தேவையில்லாத ஆனால் எப்போதான் இந்த மனநிலையிலேருந்து திரும்ப வருவாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது மாதிரி உங்களுக்கு தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.